வேளாண் துறை தலைவர் அன்பிற்கினிய சையத் பொம்மனன் அவர்களே, மாணவர்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தாயின் மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து பணித்து புகழ்ந்திட வாரி என்றான் பாரதி. இன்றைய தினம் இந்த 78வது சுதந்திர தின விழா. உண்மையிலே இந்த பசங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மணி கிட்டத்தட்ட 3 ஆச்சு. எல்லாம் சாப்பிட்டாச்சா? பசங்கள்லாம் சாப்பிட்டாச்சா இல்லையா? ஏன்னா இந்த புத்தக திருவிழாவில் கொண்டாந்து ஒரு மாதம் படி இந்த புத்தக திருவிழாவில் இந்த 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்கள்லாம் உட்கார வச்சாங்க காலையில். நான் கூட மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொன்னேன், புத்தக திருவிழாவில் அதனுடைய சம்மந்தப்பட்டவங்களை கொண்டாந்து இனிமேல் கூப்பிட்டு அழைப்புதல் கொடுத்து உட்கார வைங்க. பாவம் பிள்ளைங்களை அங்கேயிருந்து கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு ஸ்கூல்லையும் புத்தகம்னு இங்கேயும் புத்தகம்னு பாதி பிள்ளைங்க அப்படியே தூங்கி வலியுது. எல்லாம் 10வது 11வது படிக்கிற பிள்ளைங்க. அது பாட்டு உட்காந்தே இருக்கு. மேடையில் நாங்கள்லாம் 4-5 பேர் பேசிகிட்டு இருக்கோம். என்ன நடக்குதுன்னு எங்களுக்குலாம் தெரியல. ஒரு ஆர்வம் இல்லாமல் அமைதியாக உட்காந்துச்சுங்க. நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொன்னேன், இனிமேல் இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்றாங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கூப்பிடுங்க. இல்லைன்னா அந்த புத்தகம் தொடர்புடைய இது மாதிரி பல்வேறு இலக்கிய அமைப்புகள் இருக்குது, ரோட்டரி கிளப் இருக்குது, லயன்ஸ் கிளப் இருக்குது, அவங்கள கூப்பிட்டு நீங்கள் அதை பண்ணீங்கன்னா அவங்க நல்ல உற்சாகம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது மாதிரி இல்லாமல் இந்த சின்ன பிள்ளைங்க வந்தோடனே பார்த்தா 3 மணிக்கு நல்ல எனர்ஜியாக இருக்குது. எல்லாம் டான்ஸ் ஆட சொன்னால் எல்லாம் சமத்தோடு போடுது. அது மாதிரி முதல்ல இந்த பிள்ளைகளை அவர்களை ஊக்குவித்த இந்த ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன். இன்றைய தினம் அந்த விடுதலை நாள் விழா. இந்த விடுதலை நாளில் இந்த விடுதலைக்காக பாடுபட்ட இன்னுயிரை நீத்த அந்த குடும்பங்களுக்கு, அந்த வீரர்களுக்கு நம்முடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். அதுவும் குறிப்பாக நம்முடைய மண்ணிலிருந்து நம்முடைய அறவழியிலே போராடிய அந்த காந்தியடிகள் பின்னாலும் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து சென்று விடுதலைக்காக பாடுபட்டார்கள். இந்திய தேசிய இராணுவத்தை தோற்றுவித்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பின்னாளிலும் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து அவர்கள் பின்னாலேயே வழி வைத்து இந்திய விடுதலைக்காக பாடுபட்டார்கள். நம்முடைய தமிழகத்தின் பங்கு மகத்தானது. அப்படிப்பட்ட அந்த தமிழக வீரர்களுடைய அந்த தியாகத்தை இன்று நாம் வணங்குகிறோம். அதே போல இந்த விளையாட்டு விழா, ஐயா மருத்துவர் சொல்வது போல, டாக்டர் சொன்னால் பொதுவாக இது எல்லாத்தையும் கேட்டுக்கணும். நம்ம பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வக்கீல்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் எப்போதும் உண்மையை தான் சொல்லணுங்க. அது மாதிரி மருத்துவர் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, படிப்பு முக்கியமானது. ஒரு மிகப்பெரிய ஞானிகிட்ட போய் வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி பெறணும்னா என்ன வழின்னு கேட்குறாங்க எல்லாரும். அதுக்கு அந்த ஞானி சொல்கிறாரு, வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும்னா 3 விஷயத்தை கண்டிப்பாக கடைபிடிச்சாகணும்னு சொல்கிறாரு. அது என்ன விஷயம்னு பள்ளியில் படிக்கிற ஒரு 7-8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் எந்திரிச்சு கேட்குறான், வாழ்க்கையில் நான் வெற்றி பெறணும்னா முதல் வழி என்னன்னு படிக்கிறார். அடுத்தது ஒரு கல்லூரி மாணவன் இருந்து கேட்குறான், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா 2வது வழி என்னன்னு கேட்குறாரு, படிக்கிறார். 3வது முதியவர் ஐயா மருத்துவர் போன்றவர்கள், அப்பா கந்தசாமி போன்றவர்களாக எந்திரிச்சு அந்த ஞானிகிட்ட கேட்குறாங்க, சரி நீங்கள் 3வது அறிவுரையை என்ன சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அதற்கும் படிக்கிறார். அதில் படிப்பதற்கு வயதேதும் தடையதும் இல்லை, எந்த வயதில் வேண்டாலும் படிக்கலாம். இன்னைக்கு நான் நாடாளுமன்றத்துடைய உறுப்பினராக பதவியேற்ற பிறகு என்னுடைய மூத்த நாடாளுமன்ற சகாக்கள் என்னிடத்திலே சொல்கிறது, நான் அதிகமாக வாசிக்கிற பழக்கம் இல்லாதது. நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக பொறுப்பேற்றுகிற பிறகுதான் எல்லோரும் வர்றவங்க நிறைய புத்தகங்களை கொடுக்குறாங்க, படிங்க அப்படின்னு எனக்கெல்லாம் ஒரு ஊக்கத்தை உற்சாகத்தை கொடுக்குறாங்க. படிப்பு என்பது நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம், அப்புறம் காலேஜில் படிக்கிறோம், அதோட நம்ம விட்டுறோம்னு நினைக்காம வாழ்க்கையில் நம்ம எது வரைக்கும் உயிரோடு இருக்கோமோ அது வரைக்கும் படித்து கொண்டே இருக்கணும்னு சொன்னாங்க. என்னுடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் என்று சொன்னாங்க, தம்பி முறையாக படிக்கும்போது ஒரு பெரிய புக்கை எடுத்து படிக்காது, இல்லைன்னா 400-500 புக்கு உள்ள புத்தகத்தை எடுத்து படிக்காது. முதல் படிக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு 50 பக்கம் உள்ள சிறுகதை உள்ள புக்கை எடுத்து படிக்கும். ஒரு நாளைக்கு 5 பக்கம் ஆரம்பி, அடுத்த நாள் 5 இன்க்ரீஸ் ஆக்கி ஒரு 10 நாளுக்குள்ள அந்த 50 பக்கத்தை முடிச்சுடும். படிக்கிறது ஞாபகம் இருக்கணும். அதனால் படித்து முடிச்சுட்டு ஞாபகம் இருக்குமே அந்த நினைப்பிலே இருக்கக்கூடாது. திருப்பி நீனே ரீகலெக்ட் பண்ண, அப்போ தான் அந்த வாசிக்கிற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அப்படின்னு எனக்குலாம் அவங்க அறிவுரை வழங்கினாங்க. அதனால் இங்கே இருந்திருக்கிற பெற்றோர்களும் நீங்களும் நன்றாக படிக்க வேண்டும்.
எல்லா புத்தகத்தையும் படிங்க. புத்தக கண்காட்சின்னு தமிழக அரசின் சார்பில் இந்த அரண்மனை வளாகத்தில் மிகப்பெரிய லெவலில் நடத்தினாங்க. புத்தக கண்காட்சி என்பது முந்தையெல்லாம் வந்து ஒரு ரோட்டரி கிளப்பு, லயன்ஸ் கிளப்பு, இந்த மாதிரி சில இலக்கிய அமைப்புகள்லாம் புத்தக திருவிழா நடத்தினாங்க. ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அரசின் சார்பிலேயே அனைத்து மாவட்டத்திலும் புத்தக திருவிழா நடத்த வேண்டும் என்று மிகப்பெரிய லெவலில் அந்த அரண்மனை வளாகத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த புத்தக திருவிழா நடைபெற்றுச்சு. அதனால் எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை அனைவரும் சொல்லுங்க. அதே போல் இந்த விளையாட்டு என்பது மாண்புமிகு இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாரு. எல்லாத்தையுமே ஊக்குவிக்கிறார். என்னென்ன நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மண்டபமாக போய் சொன்னாலும் அதை ஆர்வமோடு கேட்குறாரு. நாங்களே பல பட்டியல்களை அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு தரங்கிற உறுதியாக வச்சுருக்காரு. அதே போல் இந்த அவை கூட்டத்தின் சார்பாக எனக்கு சில வேண்டுகோளை அப்பா கலைவேந்தன் வச்சிருக்காரு. நான் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு ரயில்வே பட்ஜெட்டில் எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. புதிய உறுப்பினர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள்லாம் போய் சபாநாயகத்தை முறையிட்டு எங்களுக்கு ஒரு 3 நிமிஷம் கொடுக்கணும்னா எனக்கு 5 நிமிடம் அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அப்போ இதில் சொல்கிற பல கோரிக்கைகளை பட்டுக்கோட்டை, அரியலூர், தஞ்சாவூர் ரயில் பாதையை நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னோம். அதுக்கு அந்த ரயில்வே அமைச்சர் திருப்பி நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து இன்னும் சில இடங்களில் எடுத்து கொடுக்கல, அந்த இடத்த எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதற்காக நான் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் நம்முடைய திருச்சி கோட்டை மேற்பார்வையாளையும் எந்தெந்த இடங்களில் ஸ்டேட் கவர்மெண்ட்னா இடம் இருக்கிறதுல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுங்கள், நான் எங்கள் கலெக்டர்கிட்ட வச்சு பேசி தீர்வு பண்ணி கொடுங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த மூத்தோர் சலுகை கட்டணம் நான் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் சொல்வதிலே பேசினேன். இந்த மாதிரி இந்த சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் கட் பண்ணிட்டீங்க, திரும்பி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தஞ்சாவூரில் வானூர்தி நிலையம் ஆந்திராவை சேர்ந்த தான் அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கார். ஏறக்குறைய 60% பணிகள் முடிஞ்சிருச்சு. அதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த டெர்மினல்னு சொல்லுவாங்க, அதுக்கு ரோடு ஸ்ட்ரைட்டாக வேணும். ஆனால் நமக்கு இருக்கிற ரோடு சிக்ஸாக்காக இருக்குது. சிக்ஸாக்காக இருக்கும்போது அந்த அமைச்சரை பார்த்தப்ப நீங்கள் வேற என்ன மாற்று வழி அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ரோடு ஸ்ட்ரைட்டாக வேணும்னா அந்த டிஃபென்ஸில் ஒரு பெரிய டவர் வச்சுருக்காங்க, அந்த டவரை எடுத்து நீங்கள் அந்த பக்கம் வச்சா போதும் அப்படின்னு நான் சொன்னேன். அது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் இருந்தாலும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாருங்கள், நானும் எங்கள் டிபார்ட்மெண்ட்டு கடுகு எழுதுறேன்னு சொல்லி நானும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் 2 முறை பார்த்துருக்குறேன். தமிழ்நாடு அரசிடமிருந்து அதற்கான ப்ரப்போசல் போயிருக்கு. அதற்கான பணிகளும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறத சொல்லியிருக்கிறேன். புதுசாக நான் இப்போ தான் இந்த திருவையாற்றில் ஒன்றிய அரசின் சார்பில் இசை ஆராய்ச்சி மையம், இசைக்கலைகள் மற்றும் இசைக்கருவிகளின் அருங்காட்சியகம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு புது கோரிக்கை. இது ஒரு புதியான கோரிக்கை. ஆனால் அரசின் சார்பில் நம்ம மேம்பாலத்துக்கு அருகில் ஒரு இசை ஆராய்ச்சி மையம் வரப்போறதா சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வேன். தஞ்சையிலிருந்து சென்னைக்கு முன்பில் இல்லாத தொடர்வண்டி நான் பேசும்போது நான் சோழ நாட்டிலிருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சையில் எங்கள் சோழன் மன்னன் எழுப்பிய ராஜராஜன் சோழன் பெரிய கோயிலை பார்ப்பதற்கு நிறைய பக்தர்கள் வருகிறார்கள். அதனால் நீங்கள் முன்பதிவு இல்லாத அந்தியோதா ட்ரெயினை எங்களுக்கு பகல் நேரத்தில் போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்கிறாங்க, வந்தே பாரத் போன்ற ட்ரெயின்லாம் ஃபேர் கூட இருக்குது. அதனால் நல்ல குறைஞ்ச கட்டணத்தில் நீங்கள் எனக்கு ரயிலை கொடுங்கன்னு அதையும் நாங்கள் கோரிக்கையாக வச்சுருக்கிறோம். தஞ்சையில் உள்ள தென்னக பண்பாட்டு மையத்தை புனரமைத்து மாதந்தோறும் கலை திருவிழாக்களை நடத்துவதற்கு ஒன்றிய அரசு இந்த துறையினுடைய அமைச்சர் எங்களை பார்த்துருக்கிற அந்த துறையினுடைய செயலாளர்லாம் நேற்று என்னை பார்க்காங்க. அவங்கள்ட்ட சில யோசனைகளை சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் தஞ்சாவூர் பெரிய கோயில் இன்னைக்கு காலையில் தான் மாவட்ட நேற்று தான் நம்முடைய தஞ்சாவூர் அந்த பெரிய கோயிலுடைய அந்த ஏடிஎஸ்க்கு அந்த தொல்லியல் துறை அந்த ஐஏஎஸ் நேற்று காலையில் பெத்தனன் கலையரங்க வளாகத்தில் உள்ள ஒரு அலுவலகத்தில் நான் போனேன். போயிட்டு அங்கே போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறேன்னா, தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குள்ள நிறைய திருட்டு நடக்குது. அதனால் சிசிடிவி ஃபுட்டேஜ் பண்ணி கொடுங்கன்னு நான் ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சர்கிட்ட தஞ்சாவூர் பெரிய கோயில் சம்மந்தமாக ஒரு 4 கோரிக்கைகள் வச்சேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் அங்கே உங்கள் சைட்லேருந்து எங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் கொடுங்கன்னு சொல்லப்போ நான் தஞ்சையுடைய தொல்லியல் துறையாளிக நேற்று அழைச்சி ஒரு 1 மணி நேரம் ஆலோசனை நடத்திருக்கோம். உள்ளுக்குள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும். அதே போலவே மக்கள் இப்போ பஸ்ஸை விட்டு இறங்குறாங்க, செருப்பை உள்ளே கொண்டு போகாமல் செருப்பை பஸ்ஸிலே போட்டுட்டு இறங்கி நடந்து போகிறாங்க.
அதுக்கு ஒரு யோசனையாக நாங்கள் சொன்னோம் கார்பெட் போடலாமா அப்படின்னு சொன்னோம். அதுலேயே இன்னொரு ஆலோசனை வந்துச்சு, கார்பெட்டு போட்டால் கூட ஒரு 3-4 மாதம் இருக்கிறோம், அதுக்கப்புறம் அது வீணாக போயிடும். கோயிலெலாம் என்ன பண்ணுவாங்க, வந்தோடனே அந்த கோயில் குளத்துல காலை நினச்சிக்கிட்டு கோயிலுக்குள்ளே போவாங்க. அது மாதிரி ஒரு தண்ணி வாட்டர் ஃபவுண்டேஷன் மாதிரி ஒன்று ஏற்படுத்தி கோயிலுக்குள்ளே நுழையும் போதே அந்த தண்ணி அடிச்சுட்டு அந்த காலை நினச்சிக்கிட்டே போகலாமா, அதுக்கு நம்ம வேண்டிய இன்ஜினியர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் நேற்று நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பெரிய கோயில் டிராஃபிக் இன்னைக்கு தஞ்சாவூரில் மிகப்பெரிய லெவலில் நாளுக்கு நாள் அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமானதுனால டிராஃபிக்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு என்ன செய்வோம்னு கேட்டோம். அதுக்கு அவங்க சில யோசனைகளை சொன்னாங்க. அதுக்காக நான் காலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அந்த பிரிவுடைய அந்த தொல்லியல் துறை அதிகாரி, தஞ்சாவூர் கமிஷனர், தஞ்சை எங்களுடைய சுற்றுலாத்துறையினுடைய அதிகாரி எல்லாத்தையும் வச்சு வர 21ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நம்ம ஒரு கூட்டம் போடணும்னு ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கோம். 21ஆம் தேதி காலையில் இந்த கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வரோம். அதே போல் தஞ்சாவூரில் மிகப்பெரிய இதாக இருக்கிற அந்த சாந்தமலைக்கட்டு பாலம், இந்த பாலம் 16 அடி 16 மீட்டர் வேணும். ஆனால் 10 மீட்டர் தான் இடம் இருக்குது. இடையில கட்டடங்களை இடிக்காமல் நம்ம பழைய மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷா இருக்கும்போது பெங்களூர்லேருந்து ஒரு நிறுவனம் வந்து நாங்கள் அப்படியே செஞ்சு தரோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சம்மந்தமாகவும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல் திருச்சி பன்னாட்டு வாழ்வு நிலையம் கலைஞர் பெயர், நான் வந்து பட்ஜெட்டில் பேசும்போது என்னுடைய முதல் கோரிக்கையாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு தலைவர் கலைஞர் பெயரை சூட்டணும்னு கேட்டிருக்கிறேன். அது இந்த கோரிக்கையை நான் நிச்சயமாக ஒன்றிய அரசுக்கு சொல்லுவேன். அதே மாதிரி திருவிழாவில் செயல்பட்டு வரும் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி மையத்திற்கு தனி கட்டணமும் வேளாண் தொழிலாளர்கள் ஒன்று கூடும் வகையில் சுவாமிநாதன் கலையரங்கம் நிச்சயமாக நானும் அருகாமையில் இருக்கிற மாநிலங்களவை உறுப்பினர் அப்பா SKவும் எங்களுக்குலாம் ஒரு பார்லிமெண்ட் மெம்பருக்குலாம் ஒரு கமிட்டி போடுவாங்க. அதில் அக்ரிகல்ச்சர் ஸ்டாண்டிங் கமிட்டியில் என்னை மெம்பராக போட்டிருக்காங்க. அடுத்த மாதம் அந்த அக்ரிகல்ச்சர் ஸ்டாண்டிங் கமிட்டியோட கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் இந்த கோரிக்கையை நான் நிச்சயமாக வலியுறுத்துவேன் கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒருமுறை வருகை தந்திருக்கிற பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் நேற்று தான் தயார் பண்ணுவேன். என்ன தொடர வேண்டிய, அதாவது ஒன்றிய அரசு என்னெல்லாம் செய்யறாங்க அதை உடனடியாக பரிசீலனை செய்து என்னென்னலாம் முயற்சி செஞ்சேன்னு நீங்கள் சொன்ன நம்முடைய நாடாளுமன்றவர்களுக்கு நீங்களாம் ஒரு முறை எழுந்திருந்து கைதட்டாக அவர் ஊக்கமாக இருக்கும். இன்னும் 5 வருஷத்துல நமக்கு எப்படியாவது இந்த பேருந்து நம்ம ஊர் வழியாக போகணும். நல்லா எழுந்துருங்க, ஒரு முறை கைதட்டுங்க. இது உறுதிமொழிகளுக்கே ஒருத்தர் வேணும். அதை மிக சிறப்பாக செஞ்சிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் வந்து பொறுப்புள்ள நாட்கள் தான் ஆகுது. இருந்தாலும் செய்ததற்காக நம்ம அவைப்படுறதுக்கு சார்பில் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அதுக்கு நன்றி தெரிவிக்கிறோமா சங்கத்தமிழ் பாடல் பாடி ஐயா வழியனுச்சு. அந்த ரயில்வே சம்பந்தமாக பேசும்போது ஐயா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ரயில்வே துறை அமைச்சரை 2 முறை சந்திச்சிருக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் மூத்த பெரியவர்களாக இருக்கிறாங்க. உங்களுக்காக செய்தி ஸ்டாப்பேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது ரயிலில் 1 நிமிஷம் நிப்பாட்டு ஸ்டாப்பேஜ். இந்த ரயில்வே வாரிய தலைவரை நான் 7 முறை சந்தித்தேன். அப்போ ஒரு பெண் அதிகாரி தான் அவங்க. இந்தியா லெவலில் ரயில்வேக்கு அவங்க தான் வாரிய சேர்மன். அப்போ சொன்னாங்க, நாடாளுமன்றத்துடைய மொத்த கூட்டத்தொடர 28 நாள் தான் நடந்துச்சு. நீங்களே என்னை 7 முறை வந்து சந்திக்க இந்த கோரிக்கை கொடுத்துட்டே இருக்கீங்க. இந்த கோரிக்கையெல்லாம் கொஞ்சம் அவகாசம் ஆகும். 7 முறை சந்திக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் தாராளமாக அவகாசத்தை எடுத்துக்கங்க. இந்த ஸ்டாப்பேஜ் ட்ரெயினுங்கிறது மிகப்பெரிய விஷயம் இல்லை. கொஞ்சோண்டு டிராஃபிக்கில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பின்னாடி நீங்கள் ஸ்டேஷனில் ட்ரெயினை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்டாப்பேஜ் கேட்டிருக்கேன். அதாவது ராமேஸ்வரம் டு சேந்திராபாத் வண்டியை பேராவூரில் 1 மினிட் ஸ்டாப்பேஜ் நிற்கணும்னு கேட்டேன். தாம்பரம் டு செங்கோட்டை வண்டியை அதிராம்பட்டினத்தில் நிற்கணும்னு கேட்டேன். நம்ம செந்தூர் ரயிலில் நம்ம பூதலூர் மக்கள்லாம் அந்த திருச்செந்தூர் ட்ரெயினை பூதலூரில் நிற்கணும்னு கேட்டோம். நான் 7 முறை வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க, எனக்காக ஒரே ஒரு ஸ்டாப்பேஜை மட்டும் இந்த முறை பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட வேண்டுகோள் விதித்தேன். சிரிச்சுக்கிட்டே நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு 2 நாட்களுக்கு முன்பாக அதிகாலை 5:20 மணி இருக்கும் தென்னக வாரியத்துடைய பொது மேலாளர் இந்த தொலைபேசியில் அழைச்சாரு. சார் கோச்சிக்காதீங்க, மார்னிங் கூப்பிட்றேன். சும்மா சொல்லுங்கள் சார்னு 3 கோரிக்கை வச்சுக்கன்னு நீங்கள் வாரிய சேர்மன் சொன்னாங்க. அதில் தாம்பரம் டு சேந்திராபாத் ரயிலில் பேராவூரில் ஆகஸ்ட் 21ஆம் தேதியிலேருந்து நிற்கிறங்கிற ஆர்டரை போட்டிருக்காங்க.
அது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். 6 மணிக்கே நான் வாரிய தலைவரை உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மற்றெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டேன். கண்டிப்பாக செஞ்சு தரேன்னு முயற்சி எடுத்திருக்காங்க. அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.